என்னென்ன நிறங்கள் மேம் இவங்களுக்கான நிறங்கள்? இவங்களுக்கான கிளிப்பச்சை கிளிப்பச்சை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் வந்து அவங்களுக்கான ஃபேவர். இதுவே புதன் வந்து சரி இல்லைன்னா அது யூஸ் பண்ண வேண்டாம், மற்றபடி அது யூஸ் பண்ணிக்கலாம். மேம் இப்போது இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு இருப்பாங்க? அவங்க புதன் அதிபதியாக வர்றதுனால ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் திங்கிங்காக இருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, மிதுன லக்னக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது புதன் ஆதிக்கம் ஜாஸ்தி அங்கே. ஸோ இந்த மீடியா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அவங்களோட இன்டெலிஜென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் திங்கிங் ஒர்க்காக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கிங்கே பண்ண மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. உட்காந்த இடத்துலேருந்தே டக் 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 டக்குன்னு பண்ணுறக்கூடிய யாருன்னா மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க தான். அப்போ வந்து ரொம்ப உடல் உழைப்பு போடக்கூடிய நபர்கள் வந்து இந்த கட்டத்தில் இல்லை. அதே மாதிரி அவங்க பார்க்கும்போதே சில ராசி சில நட்சத்திரம்லாம் ஆள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம்காரங்களாம் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சலாம். ஆள் நல்லா மெலீஸா, பாம்பு தேகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாம்பு மாதிரி நீட்டமாக இருப்பாங்க. ஃபேஸ்லேருந்து கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருப்பாங்க. மிருகஷேடமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு ரொம்ப குண்டாக இருக்க மாட்டாங்க, ஒல்லியாலும் ஒரு ஒரு மாட்ரேட்டில் இருப்பாங்க. இந்த இதே மிதுனம் ப்ளஸ் புனர்பூசமானு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிட்லர் குணமாக இருக்கும். ஹிட்லர் தன்மையாக இருக்கும் பார்த்தீங்களா, நான் சொன்னதான் செய்யணும், நான் பண்ணதான் செய்யணும். அதே மாதிரி டீச்சர், பிரின்ஸ்பால், இந்த போலீஸ்லலாம் ஒரு அதிகாரி தோணத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்புறம் அக்கௌண்டன்ட், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவங்க மிதுனம் புனர்பூசம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸோ இல்லை ஒரு அக்கௌண்டண்ட்டில் இருக்காங்கன்னா புத்திசாலித்தனம் வேணும்ல, அதுக்கு சொல்ல வரேன்.